ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, வெக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பார்ட் அப்படின்னா இது ஃப்ரேசல் வேர்ப்ஸு, ப்ரெபோசிஷனல் ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் தான் இல்லையா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அண்ட் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் புக் பேக்கில் ஏற்கனவே இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இது படித்தாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் வித் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேர்டு இருக்கும். ஒன்று வேர்பாக இருக்க போது, அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரெபோசிஷன் இருக்க போகுது. இதுதான் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? லுக் ஆஃப்டர், இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதில் லுக் அப்படிங்கிறது வேர்பு, ஆஃப்டர் அப்படிங்கிறது ப்ரெபோசிஷன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரேசல் வேர்ப். லுக் ஆஃப்டரோட மீனிங் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம அப்பா அம்மா தானே நம்மளை பார்த்துக்கிறாங்க, நம்மளுக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இதுதான் லுக் ஆஃப்டர், ஒருத்தங்களை நம்ம பார்த்துக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இடியம்ஸு, ப்ரெபோசிஷனல் ஃப்ரேசஸோட பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது இதை தாண்டி வேறு என்ன ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் ஏற்கனவே பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்ன் ஆஃப். பர்ன் ஆஃப் அப்படிங்கிறது எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபயர் பண்ணி எரிக்கிறது யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே பர்ன் ஆஃபோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேலரிஸை பர்ன் ஆஃப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லுக் ஆஃப்டர். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கிறது தான் லுக் ஆஃப்டர். அதே அப்பா அம்மா பாட்டி தாத்தாக்கு வயசானா அவங்களுக்கு நம்ம பார்த்துப்போம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து, மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம அவங்கள பார்த்துப்போம். அதுக்கு பேர் லுக் ஆஃப்டர். ஒர்க் அவுட் அப்படின்னா என்ன? ஜிம்முக்கு போயிட்டு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு ஒர்க் அவுட். அதை தாண்டி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? பட் அந்த மீனிங்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேன் அவுட் இல்லைனா ரேன் அவுட் ஆஃப். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். இப்போ சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கல, பட் ஸ்டில் உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாம்லையோ இல்லை அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட வேர்ட்ஸ் தான் இது. ரேன் அவுட் இல்லை ரேன் அவுட் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ வி ரேன் அவுட் ஆஃப் ஃபுட் அப்படின்னா ஃபுட்டு நாங்கள் கொண்டு வந்த ஃபுட் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் ரேன் அவுட் இல்லை ரேன் அவுட் ஆஃப். ஷட் டவுன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணு, கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணு, தட் இஸ் பேசிக்கலி வந்து ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிறது தான் இல்லையா? தென் டேக் ஆஃப். டேக் ஆஃப்க்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று ரிமூவ், டேக் ஆஃப் யுவர் ஸ்பெக்ஸ் அப்படின்னா உன்னோட கண்ணாடியை கழட்டிடு. டேக் ஆஃப் யோர் நெக்லஸ் அப்படின்னா அதை கழட்டிடு அப்படின்னு அர்த்தம். இப்படியும் சொல்லலாம். டேக் ஆஃப் வந்து வேற ஒரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளம்புது, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்புது, அதுக்கும் டேக் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. வார்ம் அப். வார்ம் அப் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா பிடி பீரியட் போனோடனே நம்மளோட பிடி சாரோ இல்லை பிடி மேமோ உடனே என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ண வார்ம் அப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லை கிரவுண்டை சுற்றி ஒரு 2 ரவுண்ட் ஓடிட்டு வான்னு சொல்லுவாங்க. அதுதான் வார்ம் அப். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பேசிக்கான ஒரு சில எக்ஸசைசஸ் பண்ணுறது. தென் ஒர்க் ஆன். ஒர்க் ஆன் அப்படின்னா ஓகே நான் அதை பண்ணிடுறேன், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஐ வில் ஒர்க் ஆன் இட் அப்படின்னு சொல்கிறது தான் ஒர்க் ஆன். இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? தென் புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு C2 அப்படின்னா ஓகே நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் C2. ஓகே ஐ வில் see to it அப்படின்னு சொல்கிறது. ஓகே அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. தென் லுக் டவுன் ஆன் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து ரொம்ப கேவலமாக நினைக்காத, ஏளனமாக பார்க்காத அப்படிங்கிறது தான் லுக் டவுன் ஆன். ஸோ ஏழை மக்களை பார்த்து நீ ரொம்ப கேவலமாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் லுக் டவுன் ஆன் புவர் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிவ் அவே. கிவ் அவே அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. என்கிட்ட ஒரு விஷயம் நிறையா இருக்குது, அதை நான் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது தான் கிவ் அவே. என்கிட்ட நிறையா ட்ரெஸ் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பிரித்து கொடுத்துருவேன். அதுதான் கிவ் அவே, டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் பிரிங் இட் ஆன். பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சண்டையோ இல்லை ஒரு சேலஞ்சோ வரும்போது யார்கிட்ட நான் ரெடி வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை சேலஞ்சாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பிரிங் இட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு சில ஃபியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் வேர்ட் கம் அக்ராஸ். கம் அக்ராஸ் அப்படின்னா வந்து இதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன், கடந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கம் அக்ராஸ் சொல்லலாம். I have come across a lot of struggles
நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அக்ராஸ். நெக்ஸ்ட் கெட் அலாங்னா ஒருத்தர் கூட பழகிறது. ஓகே, ஸோ ஐ ஹாவ் ஈஸிலி காட் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஒரு புது ஸ்கூல் போனேன், பயந்தேன் யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க அப்படின்னு பயந்தேன், ஆனால் ஈஸியாக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஈஸிலி கெட் அலாங், காட் அலாங் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஹேங் ஆன் அப்படிங்கிறது என்ன? ஏன் அப்படியே பிடிச்சிக்கோ விட்டுறாத அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காத, பப்ளிக் எக்ஸாம் இன்னும் ஒரு 3 எக்ஸாம் தான் இருக்குது, ஜஸ்ட் ஹேங் ஆன் தேர் அப்படின்னு சொல்கிறது என்ன? மனசு விட்டுறாத, பண்ணுறதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறது தான் ஹேங் ஆன். ஓகேவா? தென் கீப் அப் அப்படின்னா ஜஸ்ட் கண்டினியூ, கீப் அப் த ஒர்க் அப்படின்னா நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இரு, அதுதான் கீப் அப். தென் பில்டப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லும் போது நம்மளுக்கு வேறு மாதிரி மீனிங் வந்து ரியாலிட்டியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இவனே இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். பட் அது வந்து ஆக்சுவல் மீனிங் கிடையாது. இது என்னென்னா ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்ந்து அக்யூமுலேட் ஆகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பில்ட் ஆகிறது. ஓகேவா? ஸோ அதுதான் பில்டப் அப்படின்னு சொல்லுவோம். தென் புட்டான்னா ஒரு விஷயத்த போட்டுக்கோ, ஒரு ஜுவல் போட்டுக்கோ, ஒரு தோடு போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் புட் ஆன் யோர் ட்ரெஸ், புட் ஆன் த இயரிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் ஆன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். தென் ஸ்ட்ரெச் அவுட் உங்களுக்கே தெரியும் இல்லையா, கை கால்லாம் நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது தான். கோ ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதுக்கு சொல்ல மாட்டேன். கோ ஃபாரோட மீனிங் தெரியுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தென் கோ ஆன், கீப் ஆன், வெண்ட் ஆன் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறது தான். ப்ளோ அப் அப்படின்னா வந்து வெடிக்கிறது. ஓகே, ஸோ த பாம் ப்ளூ அப் அப்படின்னா பாம் வெடிச்சிருச்சு, எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஷோ அப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கு உங்களை யாரோ கூப்பிட்ருக்காங்க. ஓகே, நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ கான்ட் ஷோ அப். உங்களால் போக முடியும் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் அப் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஷோ அப். ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, வாக் அவே அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலப்பா, ஐ எம் வாக்கிங் அவே, நான் இதில் சம்மந்தப்படல, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு தூரமாக வருது, தட் இஸ் வாக் அவே. கமின் சைட் த கிளாஸ் ரூம், நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. கமின் உங்களுக்கு தெரியும், உள்ளவா அப்படிங்கிறது. டைம் அவுட் அப்படின்னா ஐயோ எனக்கு டயர்டாக இருப்பா, கொஞ்சம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைம் அவுட். ஸோ கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, தட் இஸ் டைம் அவுட். பேசிக்கலி இந்த பிளேயர்ஸ் டயர்டாக இருக்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் வேணும், 2 minutes கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டைம் அவுட். தென் ட்ரை அகெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் முயற்சி பண்ணு. இதெல்லாம் வந்து சொல்லி புரியணுங்கிறது கிடையாது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா. நக்கிள் அண்டர், இப்போ என்னோட கிளாஸ் டீச்சர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் நாளைக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் அப்படிங்கிறது தான் நக்கிள் அண்டர் சொல்லுவோம், இல்லை சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நக்கிள் அண்டர் சொல்லலாம். இது எல்லாமே ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தோம். இப்போது ப்ரெபோசிஷனல் ஃப்ரேசஸ் பார்க்கலாமா? ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னால் 2 வார்த்தை இருக்கும், ஒன்று எனக்கு வேர்பாக இருக்கும், இன்னொன்று வந்து ப்ரெபோசிஷனாக இருக்கும்னு பார்த்தோம். ப்ரெபோசிஷனல் ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் 2-3 வார்த்தைகள் இருக்கும். அந்த 2-3 வார்த்தைகளில் கண்டிப்பாக ப்ரெபோசிஷன்ஸ் இருக்கும், அது கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஃப்ரேஸ் இருக்கலாம். ஓகே, இன் அக்கார்டன்ஸ் வித், இல்லை இன்னு வித் ரெண்டுமே ப்ரெபோசிஷன் தான். அக்கார்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இங்கே. பிகாஸ் ஆஃப், டியூ டு இது எல்லாத்துலேயுமே ஆஃப், டு, ஆஃப் இது எல்லாமே வந்து பை இது எல்லாமே ப்ரெபோசிஷன். ஓகேவா? ஸோ இன் அக்கார்டன்ஸ் வித் இல்லை அக்கார்டிங் டு அப்படிங்கிறது என்னன்னா இதற்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அக்கார்டிங் டு, இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பை டிண்ட் ஆஃப் இந்த 4க்கும் ஒரே மீனிங் தான். இதனால தான்ப்பா அப்படின்னு ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 4 வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் ஐ டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் எனி ஆஃப் த ஸ்போர்ட்ஸ். எனக்கு ஹெல்த் சரியில்லை, அதனால நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, பிகாஸ் ஆஃப். இதே டியூ டு சொல்லலாம், ஓவிங் டு மை ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம், பை டிண்ட் ஆஃப் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப், இதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் மீ மை பேரண்ட்ஸ் வில் கம், எனக்கு பதிலாக என் பேரண்ட்ஸ் வருவாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ ஹீ வில் கிவ் மை மணி, எனக்கு பதிலாக அவன் எனக்காக காசு கொடுப்பான்.
ஸோ எனக்கு பதிலாக, எனக்காக அப்படின்னு சொல்லும்போது தான் இன்ஸ்டெட் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈவெண்ட் ஆஃப், இந்த கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருவேளை இப்படி நடந்தா, ஒருவேளை இப்படி நடந்தா, அது ஷியோராக நடக்குமான்லாம் தெரியாது, ஒருவேளை நடந்தால் இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் மீ நாட் கம்மிங் டு த பார்ட்டி, யூ கோ அண்ட் என்ஜாய். நான் நாளைக்கு வருவேனா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நான் வரலன்னா நீ போய் என்ஜாய் பண்ண பார்ட்டியா, எதுக்காகலாம் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் நடந்தால் இல்ல நடக்காம இருந்தால் அப்படின்னு சொல்றது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். வித் ரெஃபரன்ஸ் டு. வித் ரெஃபரன்ஸ் டு அப்படிங்கிறது என்ன? ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் பார்க்குறோம், அந்த விளம்பரத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்மளும் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ எங்கேருந்து பார்த்தோம்? நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து தான் அந்த கண்டென்ட்டை பார்த்தோம், விளம்பரத்தை பார்த்தோம். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு வித் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் மென்ஷன் இன் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த நியூஸ் பேப்பரில் அதனால தான் இதை எழுதுறேன், அதை ரெஃபர் பண்ணி தான் இதை எழுதுறேன்னு சொல்கிறதுக்கு வித் ரெஃபரன்ஸ் டு. ஓகேவா? இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், இந்த வேர்ட்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்? இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ரெண்டுமே வந்து இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் த மேட்ச் கண்டினியூ. மழை பெஞ்சுது, டெக்னிக்கலி பார்த்தா அந்த மேட்ச் வந்து நின்றுக்கணும், ஸ்டாப் ஆகிருக்கணும், ஆனால் அது கண்டினியூ ஆச்சு. என்னதான் மழை பெஞ்சாலும், என்னதான் மழையாக இருந்தாலும் அந்த மேட்ச்சு கண்டினியூ ஆச்சு. ஸோ ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் இல்லை டிஸ்பைட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்ஸ்பைட் யூஸ் பண்ணும்போது தான் ஆஃப் வரும், டிஸ்பைட் யூஸ் பண்ணும்போது ஆஃப் வராது. டிஸ்பைட் ஆஃப் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் த மேட்ச் கண்டினியூட், இல்லைன்னா டிஸ்பைட் த ரெயின் மேட்ச் கண்டினியூட் அப்படின்னு சொல்லணும். கிளியர்? ஸோ இப்போது புக் பேக்கில் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம், அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனை சேர்த்தணும் அப்படின்னா இன் அடிஷன் டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது கூட சேர்த்து இதுவும்ப்பா அப்படின்னு சொல்லலாம். தென் ரிகார்ட்லெஸ் ஆஃப். ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்னா மதிக்காமல், பொருட்படுத்தாமல், அதுதான் ரிகார்ட்லெஸ் ஆஃப். ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஹீ இஸ் என்ஜாயிங். எக்ஸாம் டைமை உட்காந்து படிக்கணும், அவன் உட்காந்து உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கான், ஆனால் இதெல்லாம் சுத்தமாக மதிக்காமல் அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு தான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, பொருட்படுத்தாமல், மதிக்காமல். தென் ஃபார் த சேக் ஆஃப், இவங்களுக்காக, அதுக்காக, இதுக்காகன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஃபார் த சேக் ஆஃப். இப்போது நம்ம பேரண்ட்ஸ் யாருக்காக வாழ்கிறாங்க? நம்மளுக்காக தானே. அப்போது பேரண்ட்ஸ் ஆர் லிவிங் ஃபார் த சேக் ஆஃப் தேர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவங்களுக்காக, அதுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார் த சேக் ஆஃப். மேக்ஸிமம் இந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸை ரேராக தான் கேட்பாங்க, அடிக்கடியெல்லாம் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இடியம்ஸும் ரேராக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். பட் அதில் புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். நான் வந்து இந்த முழு பூசணிக்காயை வந்து சோத்தில் மறைச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் இது. கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா என்னத்தும், நான் பேக்குக்குள்ளே கேட்டை வந்து மறைச்சி வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் இது வந்துச்சு. விச் மீன்ஸ் சீக்ரெட் ரிவீல் ஆகிடுச்சு, மூடி வைக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ரகசியம் வெளியே வந்துருச்சு, அதுதான் கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், நம்ம தமிழில் ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்னத்தோம், எப்போவாவது தான் நானே பண்ணுவேன், தினமும்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணுவியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்கன்னா ஏதோ ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை, ரைட்? அதுதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஆன் த பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் அப்படின்னா அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க தயங்கி எல்லாம் பேசாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேர்டு வச்சு சொல்லலாம். ஓவர் த மூன், cloud 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்காக நம்ம குதிப்போம்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நம்மளே வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்போம் இல்லையா, அதுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வேர்டு. ஓவர் த மூன் ஆன் cloud 9 அப்படின்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத அர்த்தம். ஷார்ப் ஆஸ் டேக்
அப்படின்னா என்ன? இது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி அண்ட் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். ஷார்ப் ஆஸ் டேக் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை சொன்ன உடனே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, தென் லெண்ட் அண்ட் இயர். லெண்ட் அண்ட் இயர்னா காது கொடுத்து கேள அப்படின்னு சொல்கிறது தான் லெண்ட் அண்ட் இயர். தென் இன் டீப் வாட்டர்ஸ். இது என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு வேளை நம்ம தண்ணியில் மூழ்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளால அவ்வளோ ஈஸியாக மூச்சு விட முடியுமா? ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுதான் கஷ்டமான சுச்சுவேஷன் சொல்கிறதுக்கு தான் இன் டீப் வாட்டர்ஸ். மேக்ஸ் அ மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சின்ன விஷயத்த ஏன் ஊதி ஊதி பெருசு பண்ணுற, ஏன் மலை மாதிரி பேசுகிற அப்படிங்கிறது தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அது ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய கதை சொல்லுவாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து வெளியே ஸ்கூலுக்கு வெளியே நின்றுட்டுருக்கா. அங்கே ஒரு சின்ன கல் விழுந்திருக்கும், மரத்துலேருந்து ஏதோ ஒரு இலை விழுந்திருக்கும், அதுக்கு ஏதோ பாறாங்கல்லே தலை மேலே விழுந்த மாதிரி வந்து அவங்க கதை கட்டுவாங்க இல்லையா? அதுதான் மேக் த மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில். சிக்கன் ஹார்ட்டட். கோழைத்தனமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தட் இஸ் கொஞ்சம் கூட தைரியம் இல்லாமல் கோழையாக பயந்துகிட்டே இருக்காது எதுக்கு பார்த்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு சிக்கன் ஹார்ட்டட். ஹிட் த புக்ஸ் அப்படின்னா என்ன? இதை நம்ம வந்து ஹிட் த புக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஐம் கோயிங் டு ஹிட் த ஜிம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா நான் ஜிம்முக்கு போக போகிறேன், அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஹிட் த ஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட் த புக்ஸ்னால் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இது. டு பி அட் த லாகர் ஹெட்ஸ். டு பி அட் த லாகர் ஹெட்ஸ் அப்படின்னா என்ன? இது ரொம்ப ஈஸி தான். ரெண்டு பேரும் ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, முரண்பாடு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதை தான் டு பி அட் த லாகர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பசங்களா. ஃப்ரேசல் வேர்ப்ஸாக இருக்கட்டும், ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸாக இருக்கட்டும், இல்லை இடியம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே புக் பேக் படித்தாச்சு, ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படித்தாச்சு. இப்போது கான்ஃபிடெண்ட்டாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட கிரேட் 10 வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னா கூட அந்த சேனலில் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.